ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராதர் மேற்பிக்கிடையே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சஷ்டாஷ்டகம். அதாவது ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் 6க்கு 8ஆக வருவது. அப்ப பலன்கள் அளிக்காதுன்னு இது உண்மையான விஷயம். இதுலயும் சுபத்துவ பாவத்துவ விதிவிலக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. 6க்கு 8 வந்துட்டாலே அவ்வளவுதானா? அப்படி இல்லை. அந்த 6க்கு 8 உடையும். வெளிச்சம் வந்தா உடைஞ்சிரும். 6ஆம் அதிபதி நல்ல கிரகம், 8ஆம் அதிபதி நல்ல கிரகம் பார்த்துட்டா 6க்கு 8 உடையும். அப்ப வெளிநாட்டு தொடர்புகள், தெளிவு, அதிர்ஷ்டம், இந்த மாதிரி அமைப்புகள்ல வரும். அப்ப இது ஒண்ணு. இது தசாபுத்திகளுக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போறது 6க்கு 8 திருமண விஷயத்துல ஆண் ராசிக்கு பெண் ராசி 6க்கு 8ஆக வந்தால் திருமணம் செய்யலாமா? இது என்னோட வாடிக்கை பார்க்க வந்தவருடைய கேள்வி. நான் ஒரு 2 ஜாதகத்தை நேற்று இதெல்லாம் பார்த்துக்கும் பொழுது இந்த 6 வந்துச்சு. ஆனால் இதை சேர்க்கலாம்னு சொல்லி கொடுத்தேன். அவர் என்கிட்ட கேட்டாரு, இப்பதான் எல்லாருமே ஆர்வலர் ஆகிட்டாங்களே, என்னுடைய முதன்மை குருநாதர் குருஜி அவர்களுடைய தயவுனால சமூக வலைத்தளங்கள்ல இப்ப அப்பெல்லாம் கிடையாது, 20 வருஷம் நேரம் கிடையாது. இப்ப சமூக வலைத்தளம் எல்லாருமே பாக்குறாங்க, பலன்கள் கேட்கறாங்க, சுபத்துவ பாவத்தை போய் சொல்றோம். அவங்களுக்கு ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை வருது. அப்புறம் ஜோதிடர் மேல நம்பிக்கை வருது. சுபத்துவ பாவத்துவம் பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடர் மேல நம்பிக்கை வருது. அடுத்தடுத்து பாக்குறாங்க. என்னை பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் அறிவார்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். நான் சொன்னது வெளிநாட்டுடைய அமைப்பு தாங்க. ஒருத்தருக்கு வெளிநாட்டில் உள்ளவர் தான் ஒரு பலன் சொன்னேன். திருமண பொறுத்த இப்ப நடக்குன்னு ஏற்கனவே பார்த்தாங்க ஒரு 3 மாசம் முன்னாடி. சொன்னது மாதிரி இப்ப திருமண நகல் வந்திருக்கு, வரன் வந்திருக்கு. பாருங்க, பார்க்கும்போது ராசிக்கு 6க்கு 8, லக்கணத்துக்கு 6க்கு 8. ரிஸ்கான அமைப்பு. இதுல எப்படி நான் அந்த இது சரி வரும், இது இணைவார்கள் எப்படி சொன்னேன். இப்ப அடிப்படை பலத்தை சொல்றேன். எந்த ஒரு விஷயமும் பாவகம், பாவகாதிபதி, காரகம்னு 3 விஷயம் இருக்கு. அதே மாதிரி விதிகளை கூட பார்க்கணும். முதல்ல திருமணத்துக்கு வந்துட்டா ஆண் ஜாதகம் வலிமையா, பெண் ஜாதகம் வலிமையா? வலிமைக்கு வலிமை தான் சேரும். அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். வலிமைக்கு வலிமை சேரும். சில இடத்துல வலிமை குன்றி இருக்கும். இணை ஜாதகம் மிகுந்த வலிமையா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ரெண்டுமே சோடையா இருக்கக்கூடாது, ரெண்டும் பலமா இருக்கலாம். இன்னொன்னு அதை காட்டிலும் பலம் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப 6க்கு 8 சரியா? அப்ப அந்த 6க்கு 8 வரும் பொழுது ராசி மறைவுன்னு அர்த்தம். எண்ணங்கள் மறையுதுன்னு அது அர்த்தம். அதுதான் லக்கணமும் 6க்கு 8 வருது, அதுவும் மறையுது அப்படின்னு அர்த்தம். இதுல 6க்கு 8 நட்பு ராசிகளா வரும், லக்கணமும் 6க்கு 8 நட்பு ராசியா வரும். அப்படி வராட்டா கூட, பகைப்பற்றவர்களா இருந்தா கூட 7ஆம் இடம் சுபத்துவமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, 2ஆம் இடம் கெடாமல் 2ஆம் இடம் ஒரு வெளிச்சமாயி வருமா, அதாவது குடும்பம்னு எடுத்துக்கிறணும். குடும்பஸ்தானத்தை ஒரு விளக்கறியுது, ஆட்டு தோசை நீங்கும். 7ஆம் இடம் சுபத்துவமாகுது, ஆட்டு தோசை நீங்கும். ராசிக்கு 7ஆம் இடமும் பங்கம் இல்லாம இருக்கு, ஆட்டு தோசை நீங்கிடும். இவ்வளவுதான். அப்ப சுபத்துவ பாவத்துவப்படி கெடுதல் அதிகமா இருக்கா, நன்மை அதிகமா இருக்கா, அல்லது கெடுதலுக்காக நன்மை ஒரு 20% 10% கூடுதலா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறணும். சரி, இந்த போராட்டம் எதுக்கு? ஒரு ஜாதகத்தை ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகம் எடுத்துட்டா அவர் எப்படி திருமண வாழ்வு எப்படி அமையும் அடிப்படையில நம்ம பார்த்துடணும். இந்த லக்கண வலிமையா இருந்து, 7ஆம் இடம் நல்லா இருந்து, சுக்கிரன் பெறாமல், குடும்பஸ்தானம் நல்லா இருந்து, யோக கிரகங்கள்லாம் கெடாம, யோக கிரகங்கள் கேந்திரத்துல அவங்களுக்கு யோக கிரகங்கள் ஒரு பக்கமும் அவயோக கிரகங்கள் தனியாகவும் இருக்கிற ஜாதகங்கள்ல திருமணம் பொறுத்த பார்க்கவே தேவையில்லை. இந்த 6-8 சம்பந்தம்லாம் குழப்ப வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எல்லாருக்கும் அப்படி இல்லை. அதனாலதான் இந்த கேள்விகள்லாம் வருது. இப்ப 7ஆம் இடத்துல சுபத்துவம் பாவத்துவம் இருக்கு, லக்கணம் ஓரளவு வலிமையா இருக்கு, குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு, 7ஆம் இடமும் நல்லா இருக்கு. இதுல கூட சில சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்து இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுபத்துவமா இருக்கு. இப்படிப்பட்ட ஜாதகத்துல 6க்கு 8 வந்தாலும் சரி, நம்ம அடிப்படையில குடும்பம் நல்லா இருக்குமா, கல்யாணம் ஆன பின்னாடி சுக்கிரன் நல்லா இருக்கா, சுக்கிரன் களத்திர காரகன் இல்லையா, பாதிக்கப்படாம இருக்கணும், சனி செவ்வாய் தொடர்பு இல்லாம இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 6-8 வந்தா பிரச்சனையும் இல்லையே. லக்கணம் 6-8 வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா அந்த 6-8 என்ன செய்யும் அப்படின்னா, வெளிச்சமா இருந்த 6-8 கெடுதல் படாது. காலையில மனைவியை விட்டுட்டு தொழிலுக்கு போவாரு, போயிட்டு
சாப்பாடை எடுத்துட்டு போயிடுவாரு, நைட்டு வருவார். அப்ப அந்த 6-8ங்கிறது அவங்க 2 பேரும் தனியா வைக்குதுன்னு அர்த்தம். தொழில் முறையில கடுமையா இருந்தா பிரிஞ்சு போயிடுவாங்க, சுபத்துவமா இருந்தா 2 தொழில் நிமித்தமா, அல்லது கணவர் ஒரு கடை வச்சுக்கிட்டு வீட்டிலேயே கடை போட்டிருப்பாரு, மனைவி வேலைக்கு போவாங்க, இரவு வருவாங்க. அல்லது மனைவி வீட்டில இருந்து ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு, ஏதாவது சிறு தொழில் பண்ணிக்கிட்டு, அல்லது வீட்டில் ஹோம் மேக்கரா இருந்துக்கிட்டு கணவன் வெளியில போவாரு, திரும்ப இரவு வருவாரு. இதுதான் 6-8 தோசைங்க. பக்கத்துல இருக்க மாட்டாங்க. சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்டே கடை இருக்கும், கணவன் மனைவியுமே இருப்பாங்க. கணவன் காலையில கடை வந்து சாப்பாட்டுக்கு மாத்துவாங்க, வீட்டுக்குள்ளேயே திரும்ப வந்து உட்காருவாரு, அப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த ஜாதகத்துல 6-8 இருக்காது. இப்படிலாம் அந்த 12 பாவங்களையும் தீய ஆராய்ச்சி, 9 கிரகங்களையும் தீய ஆராய்ச்சி பண்ணணுங்க. சுபத்துவ பாவத்துவத்தையும் அளவீடு பண்ணணும். அதனுடைய அளவீடுகளை பார்த்தோம்னா அற்புதமா பலன் சொல்லிடுறாங்க. வேற எங்கேயும் நம்ம சுத்த தேவையில்லை. சாரம்லாம் அதுல வந்து தெரிச்சு ஓடிடும். சாரம்ங்கிறது வந்து சந்திரனுக்கு மட்டும்தான், அனுபவமா வருது இல்ல, தசாபுத்திகளை கணிப்பதற்கு அதுக்கு அவசியம் வேணும். சந்திரன் நட்சத்திரம் இல்லாம நம்ம என்ன நடக்குது கண்டுபிடிக்க முடியாது, அது வந்து உறுதி. இப்படிதான் ஜோடத்துல இருக்குங்க. ஆக 6-8 தோஷம் பயப்பட வேணாம், இதுக்கு விதிவிலக்கு இருக்கு. லக்கணம் 6-8 போச்சு, விதிவிலக்கு இருக்கு. தசாபுத்திகள் நல்லா வச்சிருந்துங்க, இந்த தோஷமே பாதிக்காதுங்க. இப்படிலாம் நுணுக்கம் இருக்குங்க. உங்களுக்கு திருமணம், வயசுக்கு தகுந்தது, உங்க பிள்ளைகளுக்கு திருமணம், உங்க பேர குழந்தைகளுக்கு திருமண வாழ்வு, திருமணம் எப்ப நடக்கும், திருமண வாழ்வின் தரம் இப்ப செய்யலாமா தள்ளி செய்யலாமா, ஆணுக்கு நான் 30 வயசு கரெக்டா முடிஞ்சவங்க திருமணம் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடாது. 30 வயசு தாண்டியும் கிரக தசாபத்திகள் இருக்கும். பெண்ணை 26-28 வயசு தாண்டணும்னாலும் அதனுடைய 2ஆம் பாவம் 7ஆம் இடம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா உடனே சொல்லிருக்கோம், 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை தரம் ஒரே மாதிரி இருக்கிறது, அதுலதான் நுணுக்கம் இருக்கு. திருமணம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், திருமண வாழ்வின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு. கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த திரையுதவி கூட 90 80 57 13 70ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதான் வாட்ஸ்அப் நம்பரு. ஆன்லைனில் நேரம் பார்க்கலாம், நேரிலும் பார்க்கலாம், ஆன்லைனிலும் பார்க்கலாம். ஜிபே நம்பர் இதுதான். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.